Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு வெப் டெம்ப்ளேட் ஒன்று எப்படி நம்ம டிசைன் பண்றது, HTML CSS வச்சு நம்ம ஃபிளாக்ஸ்பாக்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம செய்யறது, ப்ரொஃபஷனலாக ரெஸ்பான்சிவாக நம்ம எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட், இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அண்ட் இ டிரைவில் ஏதாவது ஒரு டிரைவில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நான் சும்மா சியர்ஸ் இது வெப்சைட் பேர் நான் வைக்கிறேன். ரைட், நான் வெப்சைட்னு வச்சுக்கிறேங்க. நீங்கள் சியர்ஸ் வெப்சைட்னு வச்சுக்கிட்டு இங்கே இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று செய்ய போகிறேன். சைட்ஸ்ன்னு சொல்லி இதான் சைட்ஸ். ஓகே, சைட்ஸ். இந்த சைட்ஸுக்குள்ளே தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜஸ்னு ஒன்று வைக்கிறேன். இப்படி தான் நம்ம செய்கிற ஸ்டாண்டர்டாக சைட்டுக்குள்ளே இமேஜஸ்னு வைக்கிறேன். ரைட், இமேஜஸ்னு வச்சுட்டேன் ஒரு ஃபோல்டர். இப்போ இதுக்குள்ளே நம்ம பேஜஸ் நம்ம செய்ய போகிறோம். ஒவ்வொரு பேஜஸ் நம்ம செய்கிற நேரம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். என்னது, உங்களோட மெஷினில் VS கோட் எடிட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் கூகுளில் போயிட்டு VS கோட் எடிட்டர் டவுன்லோட்னு போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி VS கோட் எடிட்டரை உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ரைட், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜஸ்னு ஒன்று செஞ்சிட்டீங்க. இங்கே வந்து அட்ரஸ் பாரில் CMDன்னு அடிச்சுட்டு இங்கே வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட் என்டையர் ஃபோல்டரும் எதுக்கு ஓப்பன் ஆகும்னா VS கோட் எடிட்டருக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு லேஸாக அந்த ப்ராஜெக்டை வந்து நான் செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ அதில் வந்து நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். index.htmlனு வைக்கிறேன். இப்போ இதில் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் ஸ்டைல்னு சொல்லி ஃபோல்டர். இதுக்குள்ளே நமக்கு என்ன வரப்போகுது, நமக்கான ஸ்டைல் ஃபோல்டர். இப்போ நான் நியூ ஃபைல் ஒன்று எடுத்துகிட்டு style.cssனு வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், index.html போயிட்டு நான் இது ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒன்றை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTML எழுதவே தேவையில்லை, இந்த மாதிரி கோட் ஜென்ரேட் ஆகும். ரைட், இப்போ நம்ம பாருங்கள், நம்ம டிசைனுக்கு போவோம். இல்லை பாருங்கள், இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் பாருங்கள், இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது எத்தனை உங்களுக்கு இது இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு ஐட்டம், 2 ஐட்டம், 3, 4 ஐட்டம் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு 4 ஐட்டம் நம்ம இருக்குது. இந்த 4 ஐட்டத்தை நம்ம செப்பரேட் பண்ணி தான் செய்யணும் இந்த வெப் டெம்ப்ளேட்டை. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாடியில் போயிட்டு நான் வந்து ஒரு செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். இது என்னது, நெவ் பார். இது ஒரு நெவ் பார் செக்ஷன். ஓகே, நெவ் பார் செக்ஷன். இது நெவ் பார் தானே, நெவ் பார். இப்போ நெவ் பார் செக்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரோலையும் நீங்கள் ரைட் // செலக்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து இப்படி கமெண்ட் ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் HTML-ல. ரைட், இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா லேஸாக இருக்கும் ப்ராஜெக்ட் வந்து நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு. இந்த நியூ பார் தான் நம்ம செய்ய போகிறோம். நியூ பார் செய்யணும் எப்படி செய்ய போகிறோம்னா, டிவ் டாட் இங்கே வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஒரு பேர் வைப்போம். இங்கே வந்து நம்ம போடுவோம், இதுக்கு பேர் வந்து நெவ்னு சொல்லி நெவ் பார்னு போடுவோம். நெவ் பார்னு போடுவோம். போட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 செய்ய போகிறேன். ஒன்று வந்து டிவ் டாட் இங்கே நமக்கு இப்போ டிவ் டாட் இங்கே வந்து என்னது லோகோன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு மல்டிப்ளை பை 2ன்னு சொல்லி டக்கியை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 2 டிவ் இந்த மாதிரி கிரியேட் ஆகும் செப்பரேட்டாக. இந்த ஒரு முதல் டிவில் வந்து நம்ம நெவ் பார் லோகோன்னு வைப்போம். நெவ் பார் லோகோ. அடுத்தது வைக்கிறேன் நெவ் பார் லிங்க்ஸ்னு வைக்கிறேன். 2 வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நெவ் பார் லோகோவில் வந்து நம்ம லோகோ வந்து நம்ம போடணும். ஓகே, நம்ம லோகோ வந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த லோகோ போட போகிறேன். இப்போ லோகோ வந்து நான் எங்கே இதில் வச்சுருக்கேன்னா, இந்த எனக்கு வந்து இ டிரைவில் லோகோ இதில் இருக்குது. இந்த 2 பேஜ் இது ரெண்டு இமேஜையும் காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் போடுறேன்னா நம்மளோட சிஎஸ் சைட்டுக்குள்ளே இமேஜஸுக்குள்ளே இதில் போடுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நான் சைட்டில் கொடுக்குறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ இந்த லோகோவை நம்ம போடணும் சைட்டுக்கு. ஓகே, இப்போ அதை போடுறதுக்கு இந்த லோகோ நம்ம சைட்டுக்கு போடணும். ஓகே, இதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னுக்கு நம்ம லோகோவை நம்ம போடணும். அதுக்கு முன்னுக்கு நம்ம ஏனை வந்து நம்ம
CSS நம்ம லிங்க் பண்ணிக்குவோம். அதுக்கு லிங்க் இங்கே நான் லிங்க்னு கொடுத்துட்டு ரிலேஷன் வந்து என்னன்னு சொல்ல போகிறோம், ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துட்டு நான் HRFன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம பார்த்து கொடுப்போம். எங்கே இருக்குது இதான் கரண்ட் டைரக்டரி தான் டாட் ஸ்லாஷ் எந்த ஃபோல்டருக்கு போக போகிறீங்க, ஸ்டைல்ன்ற ஃபோல்டருக்குள்ள. கரண்ட்னா நம்ம கரண்ட்டாக இருக்க டிரெக்டரி இது, டாட் வந்து ஸ்லாஷ்னா எந்த ஃபோல்டர் இருக்கும், இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைலை அக்சஸ் பண்ணணும். அதான் நான் அவ்வளோதான். நான் ஃபைல் கொடுத்து சேவ் ஆல் ரைட் கொடுத்துட்டு இப்போ ஸ்டைலில் ஃபோல்டரில் போயிட்டு நம்ம ஸ்டைல் எழுதுகிறோம். ஓகே, இப்போ ஸ்டைல் எழுதுறேன், சிம்பிளாக நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம். ரைட், ஓகே. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்டைல் வந்து பிறகு எழுதிக்குவோம். லோகோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ லோகோ நம்ம இருக்குதுல்ல, ஏன்னா இப்போ நம்ம என்ன கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ லோகோ டாட் பிஎன்ஜி, என்ன பேர் என்ன, லோகோ டாட் பிஎன்ஜி தான் என்ன சரியாக ஃபைலாக அந்த இதுதான் ஃபைல். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இங்கே நான் கொடுக்க போகிறேன் இமேஜ் SRC. இதில் வந்து நம்மளோட இமேஜ் எங்கே இருக்கிறத கொடுக்கணும். இமேஜஸ்ன்ற ஃபோல்டரில் எனக்கு வந்து லோகோ பிஎன்ஜி. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபால்ட் வந்து கொடுத்துக்கணும் நல்லா லோகோ ஸ்டியர்ஸ் லோகோ. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சம்டைமில் அவங்க வெப்சைட் லோகோ ஆட்டியும் இந்த வால்ட்டில் வந்து நமக்கு காட்டுறதுனால இது ரொம்ப முக்கியம். இதை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் கொடுக்குறது இல்லை. இப்போ ஃபைலில் சேவ் ஆல் பண்ணிவிட்டு எங்கன்னா கோ டு லைவ் சர்வர். இப்போ லைவ் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா லைவ் சர்வர் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். உங்கள் வெப்சைட்டை வந்து நம்ம இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் பண்ண நண்பர் இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஏன்னா லைவ் சர்வர்னு சொல்லி டைப் பண்ணால் உங்களுக்கு அதாவது இந்த சர்வரை வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டோம்னா இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று வரும். ஏன்னா இது இருந்துச்சுன்னா நமக்கு லேஸ் இந்த நம்ம செய்ய அது ஒட்டோவா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ லைவ் சர்வர்னு சொல்லி கொடுத்தோம்னா அதை ஒட்டோவா நமக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த நம்ம சைடை வந்து இந்த இங்கே பாருங்க இந்த வந்துருச்சு நம்ம சைட். இந்த நம்ம லோகோ வந்துச்சு. ஏன் தெரியலைன்னா பின்னுக்கு வந்து இது வந்து இதில் இருக்குது. இதில் கலர் வந்து வெள்ளை இல்லை. ஏன்னா நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இந்த கலர் கொடுக்க போகிறேன். எந்த கலர், இந்த பச்சை கலர் கொடுக்க போகிறேன். அது எப்படி நம்ம காட்டுறதுன்னா பச்சை கலர் வந்து நம்ம காட்டுவோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம ஸ்டைலில் போயிட்டு நம்ம அதுக்கான விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸ்டைலிங்கில் வந்து நம்ம கலரிங்கை வந்து நம்ம அந்த கலருக்கு நம்ம காட்டுவோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு நம்ம ஸ்டைல் ஒன்று எழுதுவோம். ரைட், எழுதிட்டு நம்ம எழுதுவோம் பாடி. இப்போ பாடின்னு ஒன்று தானே, பாடிக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுங்கன்னா மார்ஜின் 0 போடும், பேடிங்கும் 0 போடும். அப்படின்னா மார்ஜின் பேடிங் 0 இது ரெண்டையும் போட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ரைட், அடுத்து நம்ம போட போகிறது ஃபர்ஸ்ட் வந்து என்னது நெவ் பார் டாட்னு சொல்லுங்க. நெவ் பார்னு அடிச்சு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சு நெவ் பாரில் என்னென்ன கலர் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்ப்பேன். நெவ் பாருக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கும், ஒரு ஜாய் கலர் என்ன கொடுக்கும், ப்ளூவை கொடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ டிஸ்பிளே வந்து ஃப்ளாக்ஸ், எனக்கு ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் வந்து ஃப்ளாக்ஸில் வேணும். டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ரோவாக நம்ம காண்பிக்கணும். இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் கொடுக்குறேன். ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் ரோனே கொடுப்போம். கொடுத்துட்டு அது ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நான் அதுக்கான உதாரணம்லாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து ஸ்டார்ட் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துட்டு ரைட் பேடிங் வந்து நம்ம கொடுப்போம். பேடிங் வந்து நமக்கு இது கொடுத்தோம்னா பேடிங் வந்து நம்ம வந்து ரம்ல கொடுப்போம். REM ரம் ரைட். பேடிங் இப்போ பார்ப்போம். பேடிங் ஒரு 10 ரம் கொடுப்போம். இது நான் எதாவது பார்த்தேன் என்னன்னு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு உங்களோட சைட் எதில் ஓப்பன் ஆச்சு இங்கே பாருங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிருக்குது. இப்போ ரைட், இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரம்னா என்னென்னா 16 பிக்சல் வந்து ஒரு ரம் 16 பிக்சல். ஓகே, 16 பிக்சல் வந்து ஒரு ரம்னு நம்ம சொல்லுவோம். 16 பிக்சல். ஓகே, இந்த 16 பிக்சலை தான் நம்ம நார்மலாக வந்து ஒரு ரம்னு சொல்லுவோம். இப்போ 10 பிக்சல்னா எத்தனை? ஓகே, அதனால் இப்போ நம்ம டெவலப்பர் வந்து இப்படி தான் செய்வாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து இதுக்கு வந்து நான் வந்து லெஃப்ட் வந்து பேடிங்கில் வந்து லெஃப்ட்டை வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். 16 ரேம் இதுனா 10 ரேம்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட் டைம் வந்து
ரைட் பேடிங் ரைட்டையும் கொடுத்துருவோம் 10 ரேம் கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துருவோம். ஓகே பேடிங் ரைட் பேடிங் டாப்பையும் நம்ம கொடுத்துக்குவோம் ஒரு 2 ரேம் மாதிரி கொடுத்துருவோம். ரைட் இப்படி கொடுத்துருவோம். ஓகே இப்போ இதுக்கான என்ன டெஃபினிஷன் இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடை இங்கே பாருங்க, இந்த பேடிங் 10 லெஃப்ட்னா இந்த 10 இதுக்குள்ள 10 ஏன்னா வந்து இடைவெளி இங்கே லெஃப்ட்ல இங்கே 10 இது ரைட்ல சாரி ரைட்லையும் 10 லெஃப்ட்லையும் 10 மேலே மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் 2 ரேம். இது ரொம்ப ஈஸிங்க. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது நம்ம இதுக்கு லிங்க்ஸ். இப்போ லிங்க்ஸுக்கு வந்து நான் வந்து எங்கே இருக்கு தான் லிங்க்ஸ் இது வந்து நான் கொடுக்கல நானும். ஓகே இப்போ வந்து நெவ் பார்னா கம்ப்ளீட்லி நெவ் பார்க்கே நான் கொடுக்குறேன் ஸ்டைல் இந்த நெவ் பார்க்கு. அப்படின்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நெவ் பார்க்கு அப்ளை ஆகும். இப்போ நெவ் பாரில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம போட இருக்க நமக்கு 3 ஸ்டைல் எழுதலை நம்ம. ஓகே நெவ் பாரில் நம்ம எழுதலை லிங்க்குக்கு நம்ம எழுத போகிறோம். ஓகே நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இதே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சது நமக்கு விளங்கும். டிவ்னு எழுதி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் டிவ்வை. இங்கே நம்ம எதாவது லாகின் எழுதுறேன் லாகின். ஓகே அடுத்தது வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். இதை வந்து நான் எழுதுறேன் என்னன்னா ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்தேன். ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குமே, ஏதாவது ஃபோன் நம்பர் கொடுப்பேன் 3 டிஜிட்ஸில் போனோம்னா அப்படி ரைட் இப்படி நம்பர் ஒன்று கொடுத்தேன். ரைட் அடுத்து வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இதை காப்பி பண்ணிட்டு கீழே போட்டு இதை வந்து கெட் ஸ்டார்ட்னு சொல்லி பட்டன் ஒன்று கொடுக்க போகிறேன். இதில் இந்த டியூவில் வந்து என்ன கொடுக்க போகிறேன், ஒரு பட்டன் ஒன்று கொடுக்க போகிறேன். இது வந்து நான் நான் வந்து கொடுக்க போகிறேன் பட்டன் ஒன்று எடுத்து கொடுக்குறது தெரிந்தானே. பட்டன் சொல்லி ஒன்று இருக்குது பட்டன் எலிமெண்ட். இதில் வந்து என்ன கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்ட் ரைட் இவ்வளோ தான் நான் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் சைடு எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி வந்துருச்சு. ரைட் இப்போ இதைத்தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டைல் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைல் பண்ண போகிறோம். ரைட் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலாக பண்ண போகிறோம். வந்து என்ன நம்ம மாற்ற போகிறோம்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை நம்ம மாற்ற போகிறோம். நம்ம டெம்ப்ளேட்டில் உள்ள கலர் இந்த டெம்ப்ளேட்டில் இந்த கலர் கோட் இந்த இருக்குது. இதுதான் இந்த கலர் கோட். இந்த டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே இதுதான் கலர் கோட். ரைட் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி இந்த கலர் கோடை நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட் இதை வந்து நான் வந்து இங்கே நான் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த நேவ் பார் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பாருங்கள் வருது இல்லை, ஏன்னா இந்த ஸ்டிக்கை நம்ம அடிக்கணும் கொடுத்தா தான் இந்த கலர் கோட் வந்து நம்ம பேஸ்ட் வரும். இதான் வந்துச்சு கலர். இந்த கலரை வந்தோடனே நம்ம சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ பேக் டு த அப்ளிகேஷன் பார்த்தா இந்த கலர் ஓப்பன் இதாகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு ஒன்றுமே நமக்கு காணலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு நம்ம இங்கே பண்ண போகிற விஷயம் பாருங்கள். நேவ் பார் லிங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். என்னது ஸ்டைல் ஒன்று நேவ் பார் லிங்க்ஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் ரோ அடுத்து வந்து கேப் கொடுக்க போகிறேன். 2 ராம்னு சொல்லி கொடுப்போம். அடுத்தது வந்து கொடுக்க போகிறேன் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்க போகிறேன். அடுத்தது கலர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட் அடுத்தது யூஸ் பண்ண போகிறேன் ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம போல்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் ரோனா ரோ மாதிரி வேணும் எனக்கு. அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இடைவெளி வேணும். அந்த டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். ஓகே இது நான் ஆல்ரெடி நான் வந்து இதில் எனக்கு வந்து நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ இது வந்து இப்போ ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் இங்கே ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் இது எடுப்புமே பாருங்கள் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு மேலே போய் நிற்கும். கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி சேவ் பண்ணிட்டு போய் பாருங்க இந்த இங்கே நிற்கும். இப்போ எனக்கு வந்து சென்டருக்கு வர்றேன்னா இந்த கீழே வந்து இந்த அலைன் சென்டரை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி இந்த மாதிரி சென்டர் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி வரும். ஓகே ரைட் இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் வேலைகள். ஓகே பேடிங்கில் சென்டர் ஆகாது. ரைட் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த கேப்பை என்னத்துக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம கேப்பை யூஸ் பண்ண கேப் இல்லாமல் கொடுத்தனா வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் சரி சேவ் பண்ணிட்டு சாரி இங்கே இருக்குது. இப்போ கேப் இல்லாமல் வரும். கேப்பை கொடுத்தோம்னா கேப்புன்ற ப்ராப்பர்ட்டியில் கொடுத்தோம்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் கூடையில் இந்த மாதிரி கேப்புன்ற மாதிரி ஒரு
கேப்பை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ரைட். அடுத்து நம்ம செய்ய போகிறதுல வந்து நெவ்ல பட்டன் நெவ் பார். இதில் வந்து பட்டன் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். பட்டன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் க்ரெடிட் ப்ராக்கெட் அடிச்சுட்டு இதில் வந்து பேடிங் வந்து இந்த பட்டனுக்கு வந்து பேடிங் செட் பண்ணுவோம். பேடிங் டாப் செட் பண்ணுவோம். 2.2 ரம்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பேடிங் பாட்டம் செட் பண்ணுவோம். 2. அடுத்தது வந்து பேடிங் ரைட் செட் பண்ணுவோம். 5. அடுத்தது செட் பண்ணுவோம் பேடிங் லெஃப்ட், அது வந்து 1.5 இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கோம். இப்போ போட்டு பாருங்கள் எப்படி வேலை செய்யுது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எழுதினேன். நீங்கள் எழுதுறதை எழுதிக்கிறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த பட்டனுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பட்டனுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டைல். ரைட். இப்போ இன்னும் ஒன்று முடியலை. இப்போ நிறைய ரேடியஸ் போடணும். ரேடியஸ்னால் அந்த பார்டரை செட் பண்ணணும். இப்போ பார்டர் செட் பண்ண டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும். பார்டர் ரேடியஸில் வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு ரேடியஸ் கொடுங்க. இதில் வந்து 5 கொடுங்க. ஓகே, இதில் கீழே தேவையில்லை. இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு. அடுத்தது பார்டர் வந்து எனக்கு தேவையில்லை. பார்டர் வந்து 0. அடுத்து வந்து பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுப்போம். என்ன கலர்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலர் கொடுப்போம். என்னது இந்த கலர் கொடுக்கணும். இந்த கலர் இந்த கலர் வந்து காப்பி பண்ணிட்டு இந்த கலர் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த கலர் வந்துச்சு. அடுத்து வந்து கலர்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டினா இதுக்கு வந்து கலருக்கு வந்து நம்ம வந்து ஃபாண்ட் கலர் நம்ம வந்து ஒயிட்னு கொடுக்க போகிறோம். ஃபாண்ட் கலர் ஒயிட்டு. அடுத்து வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட் கொடுக்கணும். ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம என்ன செய்யணும், போல்ட் கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம ஃபாண்ட் சைஸை வந்து நான் கொடுக்க போகிறோம் 1 ரம்னு சொல்லி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சைடை உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வரும். இப்போ உங்களுக்கு இன்னும் சைடில் வந்து இன்னும் உங்களுக்கு இதை ரைட். இப்போ நெவ் பார் பட்டன், இந்த பட்டனுக்கு வந்து நம்ம கொடுக்குறது பட்டனை வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம பட்டனுக்கு வந்து ஸ்டைல் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் வந்து கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஸ்டைல் வந்து நெவ் என்னது கொடுக்கணும் நம்ம நெவ் பார் பட்டன். இந்த பட்டன்ற கிளாஸை நம்ம கொடுக்கல, அதனால ஸ்டைல் அப்ளை ஆகாமல் இருக்குது. இப்போ நான் அந்த கிளாஸை கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் சேவால் அடிச்சுட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கான ஃபாண்ட்டையும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து போக முடியுங்கன்னா வந்து இதில் போகலாம். ஃபோனும் ஃபாண்ட் google.comனு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் வரும். இப்போ எனக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் இப்போ இதுங்க என்ன ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு ஃபாண்ட் இதில் தெரிவு செய்வேன். ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஓகே எடுத்தோன்னா இந்த ஃபாண்ட் எடுப்போம். இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபாண்ட் ஒன்றுங்க. சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ண பார்ப்போம். சர்ச் தான் இருக்குது. இந்த ஃபாண்ட்டை நம்ம எடுப்போமே. இப்போ இந்த ஃபாண்ட் எடுக்கிறது இது எப்படி எடுக்கிறது, இந்த டவுன்லோடு ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நமக்கு இதை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இதை வந்து நம்ம ரைட் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து செலக்ட் இருக்குது. இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், செலக்ட் எக்ஸ்ட்ரா லான்ச்சா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையானது செலக்ட் பண்ணணும். நான் எனக்கு இதை எடுத்துக்கிறேன். செலக்ட் இதை கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் வந்து எனக்கு எப்படி போடணும், அந்த லிங்க், இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த கிளிக் இங்கே பாருங்கள், காப்பி இதை வந்து கிளிக் பண்ணி இது அப்படியே ஸ்டைல் காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட HTML-க்குள்ள ஹேஷ்டேக் கொண்டு போய் இதை பேஸ்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் அந்த ஃபாண்ட்டை நமக்கு அக்சசிபிள் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணா தான். ஓகேயா, ரைட். இதை பேஸ்ட் பண்ணா தான் நீங்கள் அக்சசிபிள் பண்ணலாம். ஓகே, அக்சசிபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பாடியில் போயிட்டு எனக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபாண்ட்டை அப்ளை பண்ணுறேன்னா
ஃபேமிலின்னு சொல்லி அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் எனக்கு வந்து இதெல்லாம் டிஃபால்ட்டாக சிலது வருது பாருங்கள். எனக்கு வந்து வேணும், எனக்கு நான் இது தானே வேணும். இதில் கீழே பாருங்கள் அது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அதை டைப் பண்ண கூட தேவையில்லை. இதை அப்படியே உனக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ போய்ட்டு நம்ம அப்ளிகேஷனை பாருங்கள். இந்த பாருங்கள் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது தாங்க ரொம்ப நமக்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து இந்த சைடை நம்ம செய்யலாம். ஓகே, வெரி சிம்பிள். இந்த சைடை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நான் வந்து பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகே, ரைட். இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் செய்ய மாட்டேன். சைஸ் வந்து இங்கே நம்மளோட லோகோவுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 200 பிக்சல் கொடுப்போம். பிக்சல் வித் ஹைட் வந்து 100 பிக்சல் ஹைட் கொடுப்போம். கண்ட்ரோல் ஸ்டடி சேவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். கொஞ்சம் இதாக இருக்குது. வித்துனா இது கூட ஹைட் ஒரு 50 பிக்சல் கூட சேவ் பண்ணிட்டு ரைட். ஓகே, எனக்கு கொஞ்சம் லோகோ கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதனால கொஞ்சம் நான் அது கொஞ்சம் கூட்டினேன் சைஸை வந்து. வித் வந்து ஹைட்டை வந்து கொஞ்சம் 50 போட்டேன், ஒரு 80 போட்டுட்டு சைஸை வந்து வித்தை வந்து கொஞ்சம் 150 கொடுத்து கண்ட்ரோல் ஸ்டடி சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் பிளராக இருக்குது, ஏன்னா அந்த லோகோ வந்து நான் கொஞ்சம் பிளராக பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அது வந்தது. அப்படியே ஒரு 120 மாதிரி கொடுத்து பார்ப்போம். ஹைட்டை வந்து ஒரு 60 கொடுப்போம். ரைட், இது ஓகே. ஓகே, ரைட். இப்போ வந்து ஏன்னா இது வந்து நான் கொஞ்சம் ஹை குவாலிட்டி அந்த லோகோ செய்யலை, நீங்கள் சொல்கிறேன் ஹை குவாலிட்டி அந்த லோகோ செய்யுங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கான ஹெடர் செக்ஷனை வந்து நான் வந்து நேவிகேஷன் பாரை வந்து செஞ்சுட்டேன். ரைட், இப்போ வந்து கீழே உள்ள செக்ஷனை நம்ம செஞ்சுருப்போம். ஓகே, அதாவது இந்த செக்ஷனை செஞ்சுருப்போம். ஓகே, அடுத்து நம்ம செய்ய போகிற பகுதி என்னன்னா இந்த பகுதி. ஓகே, இதுக்கு நான் வந்து கிரிட்டை யூஸ் பண்ணுறேன். ஃப்ளக்ஸ் பாக்ஸையும் வச்சு செய்யலாம், கிரிட் ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் செய்வோம். ஓகே, ரைட். அப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பாக்ஸ் கிரிட் ரெண்டுமே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து. இப்போ அடுத்த செக்ஷன் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நெவிபார் செக்ஷன் வந்து நெவ்பார் செக்ஷன் இதோட முடியுது. இப்போ அடுத்த செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனை வந்து நம்ம இதை அப்படியே கொடுத்துட்டு இதுக்கு நம்ம பேர் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஹீரோ செக்ஷன் கொடுப்போம். என்னது? ஹீரோ செக்ஷன் சொல்லி கொடுப்போம். பேர் வந்து நம்ம ஹீரோ செக்ஷன் சொல்லி கொடுப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே நான் வந்து div tag ஒன்று அவுட் பண்ணுவோம், டாட் ஹீரோன்னு சொல்லி டாட் யூஸ் பண்ணிட்டு ஹீரோன்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ அடுத்ததுக்கு வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று போடுவோம். இதுக்குள்ளே வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் 2 டிவ். ஓகே, அதில் வந்து நான் வந்து என்ன எழுத போகிறேன்? டிவ். ரைட், இதுனா வந்து நம்ம டாட் நம்ம சும்மா எடுப்போம், ஹீரோ டெக்ஸ்ட் எடுப்போமே, ஹீரோ டெக்ஸ்ட்னு எடுத்துட்டு இது எனக்கு 2 டிவ் வேணும் இதுக்குள்ள. அப்போ 2 டிவ் இந்த மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இமேஜுக்கு, ஒன்று வந்து டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, ரைட். இப்போ ஹீரோ இமேஜுக்கு எடுக்கிற நேரம் இங்கே வந்து நம்ம கொடுப்போங்க, கீழே ரெண்டாவதுக்கு வந்து ஹீரோ கொடுத்து நம்ம அழகாக எழுதிக்கிறணும் இமேஜ். ரைட், இதை வந்து கண்டெய்னர்னு கொடுப்போம். ஓகே, ரைட். இதுக்கு வந்து நம்ம ஹீரோ டெக்ஸ்ட் இது வந்து நம்ம கொடுப்போம், ஹீரோ டெக்ஸ்ட் கண்டெய்னர்னு கொடுப்போம். ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து மிடில் அலைன்மெண்ட்டே செட் பண்ணணும். பாருங்க, இது மிடில் அலைன்மெண்ட்டுக்கு அலைன்டாக இருக்குது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் அலைன்மெண்ட்டுக்கு. அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், இதுக்குள்ள இன்னொரு டிவ் ஒன்று இது பண்ண போகிறேன். ஓகே, அதுக்குள்ளே பாருங்கள் ரெண்டாக நம்ம வந்து பேராகிராஃப் வேற H1 டேக் வேற ரெண்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளேயும் நான் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து டிவ் ஒன்று அடிச்சுட்டு டாட் இதுக்கு பேர் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதுக்குள்ள ஹீரோ டெக்ஸ்ட்னு கொடுக்குமா, ஹீரோ டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், வந்துடுச்சு. இதுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து H1 டேக் ஒன்று கொடுக்க போகிறேன். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் எடுத்து போடுவோம். ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்று போடுவோம், டமி டெக்ஸ்ட் கொடுப்போம். டமி டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் டமி டெக்ஸ்ட் இந்த டமி டெக்ஸ்ட்டில் வந்து இந்த துண்டுகள் அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே தூக்கி போடுவோம். ஓகே, ரைட். டமி டெக்ஸ்ட்
அந்த பேராகிராஃப்க்கு வந்து கொஞ்சம் பெரிய துண்டு தான் பேராகிராஃப்க்கு போடணும். பேராகிராஃப்க்கு போடுற நேரம் இந்த பெரிய துண்டை தூக்கி போடும் பேராகிராஃப். காப்பி பண்ணிட்டு இதை தூக்கி போடும். ரைட் ரைட் இந்த மாதிரி போட்டுப்போம். ஓகே ரைட் இப்படி போட ஆரம்பிச்சு போட்டு நான் வந்து அடுத்தது வந்து இமேஜுக்கு நான் ஒரு இமேஜ் ஒன்று முதல்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த இமேஜுக்கு வந்து நான் வந்து இமேஜை போட்டுவோம். ரெண்டாவது இமேஜுக்கு வந்து வேறு டியூவில் இதில் வந்து இமேஜ் ஐஎம்ஜின்னு போட்டு நான் வந்து எஸ்ஆர்சி இமேஜ் பேர் என்ன இமேஜஸ்க்குள்ள image1. ஓகே இதை வந்து நம்ம ஆல் டேக் நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஹீரோ செக்ஷன் ஹீரோன்னு சொல்லி ஹீரோன்னு கொடுத்து ஹீரோன்னு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு இப்போ போயிட்டு பாருங்கள். ஒரு ஸ்டைல் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஓகே ஒரு ஸ்டைலும் நான் அப்ளை பண்ணல. சும்மா தான் நான் வெறும் இதை தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் இப்படி தான் வேலை செய்யுது. ஒரு ஸ்டைலும் கொடுக்கல, சும்மா கொடுத்ததுக்கு நீங்கள் இப்படி வந்துருச்சு. இப்போ உனக்கு டிசைன் இப்படி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறேன், ஒரு கிரிட்டாக மாற்ற போகிறேன். மாற்றி அதை எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஓகே ரைட் இப்போ வந்து அதை ஒரு கிரிட் இதாக மாற்றும். ஸ்டைலில் போயிட்டு அதுக்கு வந்து இன்னொரு ஸ்டைல் நம்ம எழுத போகிறோம். இதில் ஹீரோ செக்ஷனுக்கு ஒரு ஸ்டைல் எழுத போகிறோம். டாட் ஹீரோ. இது ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவர் மாதிரி சைடில் இந்த மாதிரி வெப் பேஜஸ் எழுதியே நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம் நல்லா. ரைட் இங்கே வந்து டிஸ்பிளே கிரிட்னு கொடுப்போம். கிரிட் அடுத்தது வந்து கிரிட்ல வந்து டெம்ப்ளேட் நான் பார்ப்பேன். அந்த கிரிட் டெம்ப்ளேட் காலமில் வந்து எனக்கு ரெண்டு இதுதான் எனக்கு வேணும். 2 ஃபேக்சர் வேணும். அப்போ 2 இதாக கொடுப்போம். ரைட் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் கலரை ரைட் இப்போ பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் நம்ம அதை கொடுத்துருந்தோம். இந்த கலரில் இருக்குது இந்த கலரே எடுத்துப்போம். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் இதுதானே எனக்கு தேவை. இந்த கலரே கொடுத்துட்டு கலர் அந்த ஃபாண்ட் வந்து ஒயிட் கொடுப்போம். ஓகே அவ்வளோதாங்க செய்ய வேண்டிய விஷயம். அப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இந்த இப்படி இருக்குது. 2 இங்கே பாருங்க 2 குளமாக பிரிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணாங்க. சும்மா அப்படி தான் சும்மா விட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று நம்ம அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் இதுக்கு நான் எப்படி எழுத போகிறேன்னா இங்கே வந்து நம்ம எழுதுவோம் டாட் ஹீரோ டெக்ஸ்ட் கண்டெய்னர் எழுதிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ், அப்புறம் ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் எழுத போகிறேன். ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் காலம்னு எழுதுவோம். அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துட்டு அடுத்தது எழுத போகிறேன் எலான் ஐட்டமும் சென்டர் கொடுக்குறேன். பார்த்தா ஐட்டமும் சென்டர் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ போயிட்டு திரும்ப போயிட்டு பார்ப்போம். இப்போ எங்கன்னா சென்டர் இந்த ஹெல்க்கு அலைன்மெண்ட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு எனக்கு வந்து இப்போ ஹீரோ டெக்ஸ்ட்னு ஒன்று கீழே உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுகளுக்கு நம்ம ஸ்டைலை நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து இப்போ இதில் வந்து நம்ம டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ்னு கொடுத்துட்டேன். ஃப்ளாக் டிரெக்ஷன் காலம்னு கொடுத்துருக்கேன். இந்த சென்டர் கொடுத்துருக்கேன். இது அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை கண்டெய்னர் சென்டர் அலைன்மெண்ட் சென்டர்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டும் வந்து எப்படி ஒர்க் ஆகும். ஓகே ரைட் இது வந்து சென்டருக்கு வரும். இங்கே பாருங்கள் மேலே இங்கேயே சென்டருக்கு வந்துருக்கு. ஓகே இப்போ இதே வந்து சென்டருக்கு வராது என்ன விஷயம்னா இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம டாட் ஹீரோ டாட் டெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இங்கே நான் வந்து கொடுக்க போகிறோம். வித்தை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் 60ன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். 60 சொல்லி பர்சன்டேஜை கொடுங்க. கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அடிச்சு சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு
ஹீரோ டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து சரியாக பக்கம் பண்ணல ஹீரோ டெக்ஸ்ட் ரைட் சாரி அந்த இதை வச்சுட்டேன். ஓகே இப்போ போய்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே அதாவது வந்து இதில் வந்துருச்சு உங்களுக்கு மிடில் இந்த மாதிரி வந்துருச்சு. இல்லை மிடில் வந்துச்சு. இல்லை என்னன்னா நம்மளோட இந்த இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். நம்ம குறைச்சிக்குவோம், அதுதான் பிரச்சனை. இது வந்து கொஞ்சம் கூட வித்தை வந்து நம்ம அந்த டிஃபால்ட் வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்குதுன்னா இது எப்படி செக் பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படி நான் வந்து இதை க்ரோமில் போட்டேன், ஈஸியாக நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி இம்பேக்டில் போய்ட்டு பார்த்தோம்னா இப்போ இமேஜ் சைஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே இப்போ இதுக்கு வந்து நான் இந்த இமேஜ் சைஸ் சைஸ் ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு வந்து இமேஜை வந்து கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். வித் வந்து ஒரு 400 பிக்சலும் 400 பிக்சல் போட்டு கொடுப்போமே. இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் கூட்டியாக வைப்போம், ஒரு 800 பிக்சல் போடுவோம். சரி இந்த பார்த்தீங்கன்னா சரியாக வந்துச்சு. அதனால தான் அவ்வளோ வந்த பிரச்சனை. ஓகே வித் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு, அதுதான் வந்த பிரச்சனை. ரைட் இதையும் கொஞ்சம் கூட்டி கொடுக்குறேன்னா ஒரு 1000 கொடுத்தாவே போகுது. 1000 கொடுத்தா இந்த இப்போ கணக்காக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கணக்காக வந்துச்சு. இது கொஞ்சம் ரைட் இப்போ பாருங்க கணக்காக வந்துச்சு. ரைட் இப்போ இந்த மாதிரி தான் நான் அதை எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்துச்சு. ஒரு 900 கொடுத்தோம்னா சரி நினைக்கிறேன். 900 கொடுப்போம். ரைட் ஓகே இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். சும்மா வந்து செய்யலை. இந்த இப்போ கணக்காக கரெக்டாக வந்துட்டார். இப்போ பாருங்க கணக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து பாருங்க கணக்காக அலைன்மெண்ட் ஆகி வந்துச்சு. ஓகே ரைட் இப்போ வந்து இந்த மாதிரி எப்படி நம்ம ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் பாக்ஸில் கிரிட்டை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம செய்யுதுன்றதை பார்த்தோம். இது மாதிரி நீங்கள் கீழே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.